அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையான அறிவியல் பாடத்திலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, உலக வாழ்ந்த நாள் என்று. உலக வாழ்ந்த நாள் என்று எப்போனா அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை. உலக வாழ்ந்த நாள் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை. அடுத்தது, ஆஸ்ட்ரியோ மலேசியா நோய் எந்த தாது உப்பு குறைவினால் ஏற்படுகிறதுனா பாஸ்பரஸ். ஆஸ்ட்ரியோ மலேசியா நோய் எந்த தாது உப்பு குறைவினால் ஏற்படுகிறதுனா பாஸ்பரஸ். செல்லின் ஆற்றல் மையம் எதுனா மைட்டோகாண்ட்ரியா. இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. அடுத்த வினா, கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் யாருன்னா ராபர்ட் ஹூக். கூட்டு நுண்ணோக்கி ராபர்ட் ஹூக். அடுத்தது, முதலில் சிமெண்டை கண்டுபிடித்தவர் யாருன்னா வில்லியம் ஆஸ்பிடின். முதலில் சிமெண்டை கண்டுபிடித்தவர் யாருன்னா வில்லியம் ஆஸ்பிடின். 6வது வினா, தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எனப்படுவது எதுனா ஆர்கிட் விதைகள். தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எனப்படுவது எதுனா ஆர்கிட் விதைகள். அடுத்தது, சால்மோனெல்லா டைஃபி என்ற பாக்டீரியாவில் ஏற்படும் நோய் டைஃபாய்டு. அதோட டிகிரி எவ்வளோ இருக்குன்னா 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கும். அடுத்தது, இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் ரிச்சர்ட் பார்க்கர். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் ரிச்சர்ட் பார்க்கர். அடுத்தது, தற்கொலை பையன் அழைக்கப்படுவது எதுனா லைசோசோம். தற்கொலை பையன் அழைக்கப்படுவது லைசோசோம். அடுத்த வினா, நவீன வகைப்பாட்டின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ். நவீன வகைப்பாட்டின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ். அடுத்த வினா, ஐந்துலக வகைப்பாட்டை தந்தை யாருன்னா RH விட்டேக்கர். எந்த ஆண்டுனா 1969. ஐந்துலக வகைப்பாட்டு தந்தை யாருன்னா RH விட்டேக்கர். அடுத்தது, மருந்துகளின் ராணி எதுனா பென்சிலின். மருந்துகளின் ராணி பென்சிலின். அடுத்தது, நவீன வகைப்பாட்டின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ். 14வது வினா, எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யாருன்னா JJ தாம்சன். இது ஒரு முக்கியமான விஷயம்னா எலக்ட்ரானை கண்டறிந்தவர் JJ தாம்சன். அடுத்தது, ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். எந்த ஆண்டுனா 1877. அடுத்த வினா, 16வது வினா, முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய விண்கலம் எதுனா அப்போலோ 8. முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய விண்கலம் எதுனா அப்போலோ 8. அடுத்தது, சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யாருன்னா சுந்தர்லால் பகுனா. இது ஒரு முக்கியமான வினா. சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யாருன்னா சுந்தர்லால் பகுனா. அடுத்தது, ஒரு விண்ணியல் ஆரம் எதுனா 3.26 ஒளி ஆண்டு. ஒரு விண்ணியல் ஆரம்னா 3.26 ஒளி ஆண்டு. அடுத்தது, கடல் நீரின் ஒளியின் வேகம் 5500 km/மணி. அடுத்த வினா, நவீன கரிம வேதியியலின் தந்தை யாருன்னு கேட்பாங்க ஃப்ரெட்ரிக் ஹோலர். நவீன கரிம வேதியியலின் தந்தை யாருன்னா ஃப்ரெட்ரிக் ஹோலர். அடுத்த வினா, வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னா வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியது யாருன்னா ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர். பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியது யாருன்னா ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர். அடுத்தது, மைட்டோகாண்ட்ரியாவை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னா கோலிக்கர். மைட்டோகாண்ட்ரியாவை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னா கோலிக்கர். அடுத்தது, செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தி செய்தவர் யாருன்னா CNR ராவ். செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தி செய்தவர் யாருன்னா CNR ராவ். அடுத்தது, எத்தனாலின் கொதிநிலை என்னன்னா 72 டிகிரி செல்சியஸ். எத்தனாலின் கொதிநிலை 72 டிகிரி செல்சியஸ். 26வது வினா, நியூட்ரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் பெயர் அசிட்டைல் கோலின். நியூட்ரான்கள் வெளியிடும் வேதிப்பெயர் பெயர் அசிட்டைல் கோலின். அடுத்த வினா, உலக காடு தினம் எப்போனா மார்ச் 21. உலக காடு தினம் மார்ச் 21. அடுத்த வினா, கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்படும் வருடம் கிபி 2025 என்று கணிக்கப்படுகிறது. அடுத்த வினா, பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னா நார்மன் இ போர்லாக். இது முக்கியமான வினா, நல்லா பாருங்க. பசுமை புரட்சியின் தந்தைனா நார்மன் இ போர்லாக். இந்திய பசுமை புரட்சி தந்தைனா யாரு MS சுவாமிநாதன். அடுத்தது, அதிக மகசூல் தரும் அரைக்குள் நெல் வகை எதுனா IR8. அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகை IR8. 31வதுனா, DNA விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யாருன்னா அலெக் ஜெஃப்ரா. DNA விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை அறிமுகப்படுத்துவர் யாருன்னா அலெக் ஜெஃப்ரா. அடுத்த வினா, வைட்டமின் A குறைபாடு தவிர்க்கும் அரிசி எதுனா கோல்டன் ரைஸ். வைட்டமின் A குறைபாடு தவிர்க்கும் அரிசி கோல்டன் ரைஸ். அடுத்த வினா, இயற்கை வேளாண்மையின் பயன்கள் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே உருவாக்கிய தமிழ் விவசாயி விஞ்ஞானி யாருன்னா டாக்டர் கோ நம்மாழ்வார்.
அடுத்த வினா தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய அரிசி எதுனா ஐயாரெட்டு. தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய அரிசி வந்து ஐயாரெட்டு. இதை வந்து அதிசய அரிசின்னு சொல்லுவாங்க. அடுத்தது செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யாருன்னா ஐரின் கியூரி. அடுத்த வினா செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யாருன்னா ஐரின் கியூரி. செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் ஐரின் கியூரி. அடுத்த வினா அணுக்கரு உலையின் குளிர்விப்பான் எதுனா நீர், காற்று மற்றும் ஹீலியம். அணுக்கரு உலையோட குளிர்விப்பான் எதுன்னு கேட்பாங்க. நீர், காற்று, ஹீலியம். அடுத்த வினா டிஎன்ஏயில் உள்ள காரங்கள் எவை? அடினைன், குவானைன், தயமின் மற்றும் சைட்டோசின். அடுத்த வினா எக்ஸ் கதிர்களை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னா ரான்ஜன். எக்ஸ் கதிர்களை முதலில் கண்டறிந்தவர் யாருன்னா ரான்ஜன். அடுத்த வினா மிகப்பெரிய உயிருள்ள செல் எதுனா நெருப்பு கோழி முட்டை. மிகப்பெரிய உயிருள்ள செல் எதுனா நெருப்பு கோழி முட்டை. அடுத்த வினா ஃபீரியா என்ற பயத்தை உருவாக்கியவர் ஸ்டான்லி பி பிரியூஸ்னர். அடுத்த வினா ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஷீலே மற்றும் ஜோசப் பிரிஸ்லி. ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஷீலே மற்றும் ஜோசப் பிரிஸ்லி. அடுத்த வினா ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யாருன்னா லவாய்சியர். ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யாருன்னா லவாய்சியர். அடுத்த வினா உலகின் முதல் செயற்கைக்கோள் பெயர் என்னன்னா ஸ்புட்னிக் 1. உலகின் முதல் செயற்கைக்கோள் பெயர் வந்து ஸ்புட்னிக் 1. அடுத்த வினா இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யாருன்னா ராதிகா ராமசாமி. அடுத்த வினா இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி எதுனா கால்சியம். இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி கால்சியம். அடுத்த வினா மின் கடத்துத்திறன் இல்லாத ஒரே உலோகம் எதுனா பிஸ்மத். மின் கடத்துத்திறன் இல்லாத ஒரே உலோகம் வந்து பிஸ்மத். இந்த பிஸ்மத் வந்து வயிற்றுப்போக்குக்கு நம்மளுக்கு உதவுது. அடுத்த வினா ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் அலோகம் வந்து செலினியம். ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் அலோகம் வந்து செலினியம். அடுத்த வினா பாக்டீரியாயலின் தந்தை யாருன்னா ஆண்டன் வான் லூவன்ஹாக். பாக்டீரியாயலின் தந்தை வந்து ஆண்டன் வான் லூவன்ஹாக். அடுத்த வினா உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதலில் வெளியிட்டவர் யாருன்னா கிளாட் பெர்னார்ட். உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதலில் கூறியவர் யாருன்னா கிளாட் பெர்னார்ட். அடுத்த வினா அயனியாக்கும் ஆற்றலின் அலகு வந்து கிலோ ஜூல் பெர் மோல். நண்பர்களே, நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.